வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக பாஜக தொண்டர்களுடன் இன்று மாலை நமோ செயலியில் உரையாட இருப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக ஆட்சியை கண்டு மக்கள் விரக்தியடைந்து விட்டதாகவும் விமர்சனம். ₹1800 கோடி அபராதம் செலுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். காங்கிரஸ் கட்சி மீது வரி பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதாக ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. தேர்தல் பத்திரத்தில் நன்கொடை வழங்கியவரின் பெயர் முகவரி இல்லாததால் பாஜகவிடமும் ₹4617 கோடி அபராதம் வசூலிக்க வலியுறுத்தல். தமிழ்நாடு, புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்லும் என்று கனிமொழி நம்பிக்கை. 1 பைசா செலவழிக்க மாட்டார்கள் என்றால் தேர்தல் பத்திரங்கள் மூலம் எதற்காக கோடிக்கணக்கில் பணம் பெற்றார்கள் என்றும் பாஜகவிற்கு கேள்வி. சரி, 1 பைசா கூட செலவு பண்ணலன்னா எதுக்காக அந்த தேர்தல் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க? தேர்தலுக்கு செலவழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால என்ன வேணாலும் சொல்லலாம். யாரும் இங்க காசை கொட்டி ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. திருவள்ளூர் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் சிந்தலை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. ஸ்ரீபெரும்புதூர் தமாக வேட்பாளர் வேணுகோபாலுக்கு ஆதரவாக அண்ணாமலை பரப்புரை. பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி வாங்குவதில் என்ன தவறு என்று சசிகலா காலில் விழுந்தது குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம். நான் பெரியவங்கிட்ட ஆசி வாங்குறது தப்பா? வேற யார்கிட்டையும் போய் 3 வாங்கலையே. பாஜகவை விட்டு வெளியில் வந்ததும் விமர்சிப்பது சரியாக இருக்காது என்பதாலேயே கடுமையாக விமர்சிக்கவில்லை என்றும் பேட்டி. ஒரு கூட்டணியில் கடைசி வரைக்கும் இருக்கு, கடைசியில் வந்துடும். வெளியில் வந்த பிறகு என்னத்தை பேசுவீங்க? கட்சி நிர்வாகிகள் விருப்பப்படியே அதிமுக கூட்டணியில் இணைந்தோம். களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் பிரேமலதா விஜயகாந்த் தகவல். கரும்பு விவசாய சின்னத்தை பறித்ததன் மூலம் தன்னை மிகப்பெரிய தலைவராக்க அண்ணாமலை போராடி வருவதாக சீமான் கிண்டல். எந்த கட்சி தலைவர்களும் நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னம் இல்லாமல் வாக்கு சேகரிக்க முடியாது எனவும் தென்காசியில் பரப்புரை. தேர்தல் பணிக்கு வராத அரசு ஊழியர்கள் 1500 பேருக்கு விளக்கம் கேட்டு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி நோட்டீஸ். நாளை நடைபெறும் பயிற்சியில் கட்டாயம் கலந்து கொள்ளவும் உத்தரவு. மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சார பாடலை வெளியிட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. பாஜக அரசின் தேர்தல் பத்திர ஊழலை வாக்காளர்களிடம் கொண்டு சேர்க்க இருப்பதாக அறிவிப்பு. கோவையில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக பிரேமலதா பரப்புரை. அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்களிடம் வாக்கு சேகரித்தார் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி. தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்க வாய்ப்பு. தென்காசி தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் ஜான் பாண்டியன் கருத்து. அரசியல நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. இது எல்லாருடைய மனநிலை. அதனால எப்ப வேணாலும் சேரலாம், எப்ப வேணாலும் பிரியலாம். அதனால முன்னால சேர மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக சேருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. மக்களவை தேர்தல் தினத்தன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும். தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் ஐடி நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை உத்தரவு. ஆற்காடு அருகே ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறை உதவி பொறியாளர் வீட்டில் 200 சவரன் நகைகள் கொள்ளை. வீட்டின் பூட்டை உடைத்து 2 கிலோ வெள்ளி மற்றும் 2 லட்சம் ரூபாயும் அள்ளி சென்ற மர்ம நபர்கள். கொடைக்கானலில் கொம்பைக்காடு அருகே பிரதான மலைச்சாலையில் பற்றி எறிந்த சொகுசு கார். பொள்ளாச்சியிலிருந்து சுற்றுலா வந்தபோது பரபரப்பு சம்பவம்.
சென்னையில் கேளிக்கை விடுதியின் கூரை இடிந்து 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் விடுதி மேலாளர் கைது. அதிக ஒளியுடன் பாடல்கள் ஒலிப்பதால் கட்டடம் அதிர்வது வாடிக்கையாக இருந்ததாக ஊழியர்கள் வாக்குமூலம். 40 மக்களவை தொகுதிகளை கொண்ட பீகாரில் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இறுதியானது. லாலுவின் ஆர்ஜேடி 26 இடங்களிலும் காங்கிரஸ் 9 இடங்களிலும் போட்டி. ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 1120 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 51,120 ரூபாய் என்று புதிய உச்சம். கோவையில் பிரதமரின் ரோட் ஷோவில் பள்ளி சிறுவர்கள் பங்கேற்ற விவகாரத்தில் தற்போது கடும் நடவடிக்கை வேண்டாம் என்று நீதிபதி அறிவுரை வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிரதமர் ரோட் ஷோவில் பள்ளி சிறார்கள் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அது தொடர்பாக நீதிபதி அறிவுரை வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். மக்களவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடந்த 18ஆம் தேதி கோவையில் ஒரு ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஆரம்பத்தில் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. ஆனால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து பல்வேறு நிபந்தனைகளுடன் அந்த ரோட் ஷோ நடைபெற்றது. இந்த பிரதமர் கலந்து கொண்ட இந்த ரோட் ஷோவில், அதாவது கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் நடைபெற்ற இந்த ரோட் ஷோவில் தனியார் பள்ளி குழந்தைகளை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றதாக தனியார் பள்ளி ஆசிரியை மீது எதிராக ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. அதாவது அந்த அன்றைய தினம் பள்ளிக்கு விடுமுறை விடுக்காமல், அதாவது மட்டுமில்லாமல் அந்த பள்ளி குழந்தைகளை வீட்டிற்கு அனுப்பாமல் அன்று மாலை நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளை அந்த யூனிஃபார்முடன் அழைத்து சென்றதாக தான் அந்த பள்ளி ஆசிரியை மீது ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இதை தொடர்ந்துதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த பள்ளி ஆசிரியை அந்த தன் மீது பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது அன்று காலையே அந்த பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு மாணவர்களை அழைத்து செல்ல தாங்கள் போன் மூலம் தகவல் தெரிந்ததாகவும், இருந்த போதும் 32 குழந்தைகளை அழைத்து செல்ல அந்த பள்ளியின் பெற்றோர் வரவில்லை என்று தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குழந்தையும் தாங்கள் கட்டாயப்படுத்தி அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்லவில்லை என்றும், தன் மீது போடப்பட்ட அந்த பொய்யான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்த போது இந்த மனு தொடர்பாக உரிய பதில் மனு தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டார். அதே நேரத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் வரைக்கும் இந்த புகார் மீது எந்த ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு. மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நமோ செயலி மூலம் இன்று மாலை 5 மணிக்கு உரையாடுகிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், எனது வாக்குச்சாவடி வலிமையானது என்ற தலைப்பில் பாஜக தொண்டர்களுடன் மாலை 5 மணிக்கு நமோ செயலி மூலம் பேச இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பாஜகவினர் சிறப்பாக செயலாற்றுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், பாஜகவின் சிறப்பான ஆட்சியை மாநிலம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திமுகவின் மோசமான ஆட்சியால் தமிழ்நாட்டு மக்கள் விரக்தியில் இருப்பதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதே சமயம் பாஜக மீது பொதுமக்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் வீட்டில் 200 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆற்காடு அருகே உள்ள தென்னந்தியாளம் கிராமத்தைச் சேர்ந்த சிட்டிபாபு போக்குவரத்து துறையில் உதவி பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது உறவினரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள நேற்று குடும்பத்துடன் சென்னை சென்றிருந்தார். இந்நிலையில் அவரது வீட்டில் பணிபுரியும் பணிப்பெண் நேற்று மாலை வீட்டிற்கு சென்றபோது முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து உரிமையாளருக்கு தகவல் அளித்திருக்கிறார். உடனடியாக சிட்டிபாபு தனது வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோவில் இருந்த 200 சவரன் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றது தெரியவந்தது. தடயங்களை சேகரித்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர்.
11 கோடி ரூபாய் வரி பாக்கியை செலுத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தபடியாக தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருமான வரித்துறையானது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மிக முக்கியமாக பழைய பான் கார்டை பயன்படுத்தியதன் காரணமாக நிலுவையில் உள்ள தொகையை செலுத்த கோரி தற்பொழுது 11 கோடி ரூபாய்க்கான ஒரு தொகையை செலுத்துவதற்கு உத்தரவிட்டு தற்போது வருமான வரித்துறையின் சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த ஒரு நோட்டீஸ் ஆனது அதிகாரப்பூர்வமாக அனுப்பப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் அந்த வருமான வரித்துறை நோட்டீஸ் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையகத்திற்கு கிடைக்கப்பட்டுள்ளது எனவும் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தற்பொழுது சட்ட ரீதியான ஆலோசனையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக காங்கிரசிற்கு ஏற்கனவே சுமார் 1723 கோடி ரூபாய்க்கான வருமான வரித்துறை வருமான வரியினுடைய பெனால்டியை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவுடன் ஏற்கனவே பல்வேறு நோட்டீஸ்கள் காங்கிரசுக்கு அனுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினரான சாகித் கோகிலேவிற்கும் கடந்த 72 மணி நேரத்தில் சுமார் 11 வருமான வரித்துறை நோட்டீஸ்களானது வந்துள்ளது என்ற ஒரு தகவலையும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மீதான ஒரு குறிவைத்த தாக்குதலை வருமான வரித்துறையானது செய்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் கட்சிகளும் கட்சித் தலைவர்களும் தற்போது முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டுமோ இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்துமே சட்ட ரீதியிலாக இதை எதிர்கொள்ளும் என்ற ஒரு தகவலையும் தற்போது அனைத்து தலைவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்கள்.